என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 20வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உண்மையுள்ள மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும்? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்று சொன்னால் உடனே தவறாய் நினைத்து விடாதிருங்கள். அவன் வீட்டில் ஆஸ்தியும் அந்தஸ்தும் பொன்னும் பொருளும் நிறைந்து காணப்படும் என்று சொல்லி தவறான ஒரு மனப்பான்மைக்கு நேராய் கடந்து போய் விடாதிருங்கள். சற்று நிதானித்து பாருங்கள். பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிறைந்திருக்கிற ஐஸ்வர்யவான்களுடைய வீட்டிலே சந்தோஷம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? நிம்மதி இருக்கிறதா என்று சொல்லி சற்று நிதானித்து பாருங்கள். வெளிப்புறத்தில் பார்த்தால் ஒருவேளை அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது போலத்தான் காணப்படும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா துயரம் நிறைந்ததாய், துக்கம் நிறைந்ததாய், வேதனை நிறைந்ததாய் காணப்படும். ஆனால் உண்மையுள்ள மனுஷன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாயிருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார்? பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். வீடு முழுவதும் பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிறைந்த காரியத்தை குறித்ததல்ல, மாறாக தேவ பிரசனம் நிறைந்து காணப்படும். தேவ சமாதானம் அங்கு நிறைந்து காணப்படும். எப்படிப்பட்ட குறைவுகள் காணப்பட்டாலும் அங்கு கர்த்தர் நிறைவாய் அவர்களை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், இதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.